صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அமானிதம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் அமானிதம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அமானிதம் என்று சொன்னால் நம்பிக்கை என்பது பொருள். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் கூட அதிலே இஸ்லாம் அமானிதத்தை பேண வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. வியாபாரம் சம்பந்தமாக அதிலே எவ்வாறு வியாபாரியும் வாங்குபவரும் விற்பவரும் அமானிதத்தை பேண வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் சென்ற வாரம் சில செய்திகளை நாம் பார்த்தோம். விற்பவர் வாங்குபவரையோ வாங்குபவர் விற்பவரையோ ஏமாற்றுவது கூடாது. வியாபாரத்திலே போலியான சரக்குகளை விற்பனை செய்வது கூடாது, கலப்படம் செய்வது கூடாது போன்ற செய்திகளை எல்லாம் சென்ற தொடரிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு உலகத்தில் நாளுக்கு நாள் என்று சொல்வதை விட நிமிடத்திற்கு நிமிடம் மக்கள் தொகை அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. மக்கள் தொகை அதிகமாக மக்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவின் தேவையும் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியம். அந்த உணவுப் பொருட்கள் நாளுக்கு நாள் விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு அதனுடைய விலைவாசிகள் உயர்ந்து செல்வதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அரிசி, பருப்பு, காய்கறிகள், எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களின் விலைகளும் மக்கள் தொகை அதிகமாகுவதை போன்று அதனுடைய விலையும் அதிகமாகிக் கொண்டே செல்வதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். உலக நாடுகளிலே உணவு உற்பத்தி, தானிய உற்பத்தி இந்தியாவில் மிக மிக குறைவுதான். மற்ற நாடுகளில் உணவுப் பொருட்கள் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது, தானியங்கள் விளைவிக்கப்படுகிறது. இந்தியாவிலே இந்த தானியங்களின் விளைச்சலும் மற்றவைகளும் மிக மிக குறைவுதான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அந்த உணவுப் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மக்களின் தேவைகளை கருதி உணவுப் பொருட்கள் இருக்குமானால் அதை காசு கொடுத்து வாங்க வருகின்றவர்களுக்கு உடனடியாக கொடுத்துவிட வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இன்னும் விலை அதிகமாகட்டும், இன்னும் விலை அதிகமாகட்டும், மக்களுக்கு தேவையும் அதிகமாகட்டும், அதுவரையிலும் தானியங்களை, உணவுப் பொருட்களை நாம் சேமித்து வைத்துக் கொள்வோம், பதுக்கி வைத்துக் கொள்வோம். அதை விலையேற்றம் ஆன பின்னால் அதிகமான விலைக்கு அதை நாம் விற்று விடுவோம் என்று சொல்லி அந்த உணவுப் பொருட்களையும் தானியங்களையும் பதுக்கி வைக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் இந்தியாவிலே அதிகமாக காணப்படுவதை நாம் கண்டு வருகின்றோம். அருமையானவர்களே, இந்த பதுக்கல் வியாபாரிகளை கண்டுபிடிப்பதற்காக பதுக்கப்பட்ட தானியங்களை சந்தைக்கு கொண்டு வருவதற்காக அரசு சில அதிகாரிகளை நியமனம் செய்கிறது. பதுக்கல் செய்வது கூடாது. இந்தியாவினுடைய
சட்டங்களிலே ஒரு சட்டம், வியாபாரத்தில் பதுக்கல் என்பது கூடாது, கலப்படம் என்பது கூடாது என்றெல்லாம் அதற்கெல்லாம் தண்டனைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை கைது செய்வதற்காக நியமனம் செய்யப்பட்ட சில அதிகாரிகள், கலப்படமா நீ வியாபாரம் செய்து கொள், பதுக்கலா நீ பதுக்கிக்கொள், எங்களுக்கு தர வேண்டியதை நீ தந்துரு, லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு அந்த பதுக்கல் செய்யக்கூடிய வியாபாரிகளையும் கலப்படம் செய்யக்கூடிய வியாபாரிகளையும் கண்டும் காணாமல் செல்லக்கூடிய சில அதிகாரிகளையும் உலகத்தில் நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆனால் நேர்மையான அதிகாரிகள் என்னதான் லஞ்சம் கொடுத்தாலும் கூட அதை வாங்க மறுத்து கலப்படம் செய்யக்கூடிய வியாபாரிகளையும் அந்த வியாபார ஸ்தலங்களையும் அவர்கள் வியாபாரிகளை கைது செய்து கலப்படம் செய்யப்பட்ட அந்த வியாபார பொருட்களை எல்லாம் அதை கைப்பற்றி அழித்து நாசமாக்கக்கூடிய ஒரு காட்சியையும் இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆனால் ஒரு சில அதிகாரிகள் மக்கள் எக்கேடும் கெட்டு போகட்டும், விலையேற்றம் இன்னும் அதிகமாகட்டும், நமக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை, நமக்கு வருமானம் வர வேண்டும், எங்களை நீ கவனிச்சுக்க, உங்களை நாங்கள் அப்படியே விட்டுருவோம் என்று சொல்லி லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இது போன்ற தவறுகள் நாளுக்கு நாள் அதிகமாகுவதற்கு அந்த ஒரு சிலர் காரணமாக அமைவதையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். எத்தனையோ மக்கள் கையில் பணத்தை வைத்து கொண்டு விரும்பிய பொருட்களை, உணவுப் பொருட்களை வாங்க முடியாமல், அரிசியினுடைய விலை கூடுகிறதா, ஒரு டன் அரிசியை அப்படி பதுக்கி வைத்து விடுவார்கள். இன்னும் விலை அதிகமாகட்டும், இன்னும் விலை அதிகமாகட்டும். அதற்குள்ளால் காசை கையில் வைத்து கொண்டு அரிசி வாங்க முடியாமல், பருப்பு வாங்க முடியாமல், வெங்காயம் வாங்க முடியாமல், எண்ணெய்களை வாங்க முடியாமல், சாப்பிடாமல் செத்து மடியக்கூடிய ஒரு காட்சியும் நாம் பார்த்து வருகின்றோம். அப்போ பதுக்கல் என்பது இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பதுக்கல் செய்வதை இஸ்லாம் தடை செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுக்கல் செய்யக்கூடிய வியாபாரிகளை வன்மையாக கண்டித்தார்கள். அது வியாபாரத்தில் செய்யக்கூடிய அமானிதத்திற்கு மாற்றமான ஒரு செயல், மோசடியான ஒரு செயல் என்பதாக இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. செத்து மடிவதிலிருந்து தன்னையும் தன் குடும்பத்தார்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு கவளம் உணவை பறித்து செல்கின்றானே, பிடுங்கி செல்கின்றானே, இவனை விட பதுக்கல் வியாபாரிகள் இருக்கிறாங்க பாருங்க, இவர்கள்தான் மோசமானவர்கள். ஒருவன் ஒரு உணவு பண்டத்தை திருடி செல்கின்றான். எதற்காக திருடி செல்கின்றான்? தனக்கு பசி, தன் பெற்றோருக்கு பசி, தன் மனைவி மக்களுக்கு பசி. அந்த பசியை போக்குவதற்காக ஒருவன் உணவை பறித்து செல்கின்றான். இவன் மோசமானவன். ஆனால் இவனை விட மோசமானவன் யார் தெரியுமா? உணவுப் பொருட்களை வைத்து கொண்டு விலையேற்றம் அந்த ஒரே காரணத்திற்காக எவன் அதை பதுக்கி வைக்கிறானோ இவன்தான் உணவை பிடிக்கி செல்பவனை விட மிகப்பெரிய குற்றவாளி என்பதாக இந்த மார்க்கம் எண்ணுகின்றது. அருமையானவர்களே, ஆனால் பதுக்கல் வியாபாரிகள் அவர்கள் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டு விடுகிறார்கள். ஒரு கவளம் உணவை பறித்து சென்றவன் கைவெட்டப்படுகின்றான், ஆயுள் கைதியாக சிறைச்சாலைகளை அடைக்கப்படுகின்றான். ஆனால் அவன் பறித்து செல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பதுக்கல் வியாபாரி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதையும் இன்றைக்கு நாம் உலகத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை அறிவிக்கின்றார்கள். இப்னு மாஜா என்ற கிதாபிலே 2153வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது.
வல் முஹ்தகிரு மல்ஊனுன், யார் உணவுப் பொருட்களை தானியங்களை விற்பனை செய்யாமல் விலை ஏறட்டும் என்பதற்காக பதுக்கி வைக்கிறானோ இவன் சாபத்திற்குரியவன். எல்லோருடைய சாபமும் அவனுக்கு உண்டாகும். செல்வந்தர்கள், ஏழைகள், நடுத்தர மக்கள் கையில் காசை வைத்து கொண்டு உணவுக்காக அங்குமிங்குமாக ஓடுகின்றார்கள். வியாபாரிகளிடத்திலே எனக்கு அரிசியை தாருங்கள், பருப்பை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் அந்த வியாபாரி என்ன செய்கிறார்? உணவு தானியங்களை வைத்துக்கொண்டு இல்லை இல்லை என்று பொய் சொல்லுகின்றார். ஆனால் பொருள் இருக்கிறது. எதற்காக விற்க மறுக்கிறார்? இன்றைய விலையை விட நாளைக்கு விலை சற்று அதிகமாகும், அதிகமான விலைக்கு நாம் விற்கலாம் என்பதற்காக அதை பதுக்கி வைக்கின்றார். அந்த பொருட்களை வாங்க சென்றவர்கள் அவனை வாழ்த்துவார்களா, அவரை திட்டுவார்களா, சபிப்பார்களா என்றால் நீ நாசமா போய் என்றுதான் சொல்வார்கள். முஸ்லிம்களாக இருக்கட்டும், இந்து நண்பர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவ சகோதரர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி கையில் பணத்தை வைத்துக்கொண்டு உணவுப் பொருளை தர மறுக்கின்ற வியாபாரிகளை எல்லோரும் சாபமிடுவார்கள். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வியாபாரத்தில் எவன் பதுக்கல் செய்கிறானோ அவன் எல்லோருடைய சாபத்திற்கும் ஆளாக்கப்படுகிறான். வல் முஹ்தகிரு மல்ஊனுன், பதுக்கல் செய்யக்கூடியவர்கள் சாபத்திற்குரியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க, அல் ஜாலிபு மர்சூக்குன். ஜாலிபு என்று சொன்னால் பதுக்கல் செய்யாமல் கிடைத்தது போதும். இன்னைக்கு ₹1 லாபம் கிடைக்குதா, அந்த ₹1 போதும், இன்னும் ₹10 கூட கிடைக்கட்டும் அப்படின்னு பதுக்கி வைக்காம அந்த ₹1 லாபம் கிடைத்தாலும் மக்களுடைய பசி ஆற வேண்டும் என்பதற்காக பதுக்காமல் அந்த உணவு தானியங்களை, உணவுப் பொருட்களை எவர் வியாபாரம் செய்கிறாரோ இவர் அமானிதத்தை பெறுகின்றார். எனவே இவருக்கு கிடைக்கின்ற லாபம் கம்மியாக இருந்தாலும் கூட அவர் இறைவனுடைய புறத்தில் இருந்து அதிகமான லாபங்களையும் ரிஸ்குகளையும் வாழ்வாதாரங்களையும் அவர் கொடுக்கப்படுவார் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அல் ஜாலிபு மர்சூக்குன், பதுக்காமல் வியாபாரம் செய்யக்கூடியவர் அவர் ரிஸ்கை கொடுக்கப்பட்டவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு ஹதீஸை பாருங்கள். அதே இப்னு மாஜால 2155வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மனிஹ்தக்கர தஆமகும், மக்களுக்கு தேவையான எதை சாப்பிட்டால் அவர்கள் உயிர் வாழ முடியுமோ அவைகளை பதுக்கல் செய்வது கூட. அப்ப உணவு தானியங்களை ஒருவர் பதுக்கல் செய்தால் லரபகுல்லாஹு பில் ஜுதாமி வல் இஃப்லாசி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதுக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு குஷ்டம் ஏற்படும், அவர்களின் பொருளாதாரத்தில் அழிவு ஏற்படும். விலையேற்றத்திற்காக வேண்டி பதுக்கல் செய்து கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிச்சாலும் கூட அந்த பணத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அற்றவராக அவரை அல்லாஹ் ஆக்கி விடுவார். கையில் குஷ்டம் ஏற்படும், காலில் குஷ்டம் ஏற்பட்டுரும். அதுக்கு மருத்துவம் செஞ்சே அவர் கொள்ளை அடித்தது, அவர் சம்பாதித்தது எல்லாமே காலியாகிவிடும். அவர்களுடைய பொருளாதாரம் அழிந்து நாசமாகிவிடும். குஷ்டம் உள்ளவராக அவர் ஆக்கப்படுவார். யார் யார் பதுக்கல் செய்கிறாரோ அவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்கின்றார்கள். அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு நோயை, சோதனையை பதுக்கல் வியாபாரிகளுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த பதுக்கல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம், அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மோசடி அல்லவா? மக்கள் நம்பி வர்றாங்களே, நம்மள்கிட்ட கையில் காசு இருக்குது, அவற்றை சரக்கு இருக்குது, நமக்கு சரக்கை தருவார், தானியங்களை தருவார், அரிசியை தருவார், பருப்பை தருவார் அப்படின்னு நம்பி வந்தவங்களை என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த 2 நாள் கழித்து வாங்க என்று அவர் சொல்வாரேயானால் இவர்கள் நம்பிக்கைக்கு அவர் மோசடி செய்யவில்லையா? எனவேதான்
அல்லாஹ் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு சோதனையை கொடுக்கிறான் என்று முஹத்தீஸின்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருவார்கள். எனவே வியாபாரத்தில் அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மாபெரிய மோசடிகளில் ஒன்று கலப்படம் செய்தல், போலியான சரக்குகளை விற்பனை செய்தல், அடுத்து பதுக்கல் செய்தல். இந்த மூன்றும் வியாபாரத்தில் கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.